think I'm qualified to really describe what this program is about. So we're going to ask Kavita Selvaraj to talk about this skit. I'm sure it's going to be fun, and I hope you enjoy it. வணக்கம் எல்லாருக்கும் நம்ம தூர்தர்ஷன் சேனல்ல பார்த்த ராமாயணம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ராமாயணத்தை தான் நீங்க இப்ப இங்க பார்க்க போறீங்க. அந்த புராண ராமாயணம் மாதிரியே இந்த நவீன ராமாயணத்தையும் காதல், சோகம், ஏமாற்றம், கண்ணீர், கடத்தல், அப்புறம் ரொம்ப முக்கியமா ஃபைட் சீன் எல்லாம் கூட இருக்கு. பார்க்கலாமா? அழகான பூந்தமல்லி கிராமம். அங்க எல்லா கல்யாணம் ஆகுது கண்டிப்புங்கிற மாதிரியே நம்ம சீதாவும் காடு வயல்னு ஆடி பாடிட்டு இருக்காங்க. இவர் தாங்க நம்ம ஹீரோ ராம். ராம பார்த்த உடனே நம்ம சீதா மனசுல 1000 வாட்ஸ் பல்ப் ஏறிடுது. பக்கத்துல கோயில் மணி வேற அடிக்குது. கண்ட உடனே 2 பேருக்கும் அப்படி ஒரு காதலுங்க. அப்போ ராம் கேட்கிறான், சீதாக்கும் ராம் ரொம்ப பிடிச்சது. அதுவும் அவன் சான் பிரான்சிஸ்கோட சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஆர்கிடெக்டா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு டபுள் ஓகே. சிவாஜி தி பாஸ்ல ஒரு ரஜினி மாதிரி ராம் பெரிய மல்டி மில்லியனர். கல்யாணம் முடிஞ்ச கையோட சீதாவை கூட்டிட்டு ராம சான் பிரான்சிஸ்கோக்கு வரான். இங்க வந்து 2 பேரும் செட்டில் ஆகும். ஒரு 4 நாள் கழிச்சு அவன் வேலைக்கு கிளம்பும் போதுதான் சீதாவுக்கு பயங்கர திருச்சி. ஏன்னா அவன் நினைச்ச மாதிரி ராமு சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஆர்கிடெக்ட். நம்ம சான்ட்ரோஸ் அக்கார்டிங் டு மார்க் முன்னாடி கேஸ் ஸ்டேஷன்ல நல்லால காசு. சீதாவுக்கு வந்ததே கோபம். அந்த கோபத்துல மாங்கா மாங்கா மாங்கான்னு 4 கோட்டி கொட்டணும். என்னை மன்னிச்சிரு சீதா, புரோக்கர் தான் அப்படி ஒரு பொய் சொல்ல சொன்னான். எனக்கும் உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதனால நானும் ஆமான்னு பொய் சொல்லிட்டேன். உன் மேல இருக்கிற லவ்ல தான் அப்படி சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிரு சீதா. பேசாத, நீ ஏதாச்சும் பேசின கத்தி எடுத்து ஒரே சொல்லு சொல்கிறேன். ஒரு மாசம் இப்படி சண்டையிலேயே அவங்க வாழ்க்கை ஓடுச்சு. அப்புறம் ஒரு நாள், ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு 2 வீக்ஸ் ஹவாயில ஹனிமூன் போவேன்னு நினைச்சேன். ஆனா அது இப்ப நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி வா, அட்லீஸ்ட் மவுண்ட் ஷாஸ்தால கேம்பிங் ஆச்சு போயிட்டு வரலாம். கூட துணைக்கு உன் தம்பியும் வர சொல்லு. நிஜமா நான் சொல்றேன், உடனே போலாம். இவர் தாங்க நம்ம ராமோட தம்பி லக்ஷ்மண். இவரு சோனமா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. 3 பேரும் கிளம்பி அந்த ஆள் இல்லாத மவுண்ட் சாஸ்தா காட்டுல போய் டென்ட் அடிக்கிறாங்க. ஒருவேளை சீதா மனசு மாதிரி நம்மளை ஏத்துக்கிட்டாலும் நினைச்ச ராம், லக்ஷ்மணா கேம்ப் ஃபயர் போடணும், அந்த பக்கமா போய் குச்சி கட்டை ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வான்னு நைஸா அனுப்பி வச்சுட்டு சீதா கிட்ட வந்தான். சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே
என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா, நீ சொல்வாயா? லவ் கிவ்னு ஏதாச்சும் வந்த இந்த சுத்தி வச்சு ஒரே போடுதான், மரியாதையா போயிடு. White skin, girl heart black. Ice, beat, my future dark. ராம்க்கு எப்படி அவனோட ட்ரூ லவ் புரிய வைக்கிறதுனே தெரியலீங்க. அதுக்குள்ள லக்ஷ்மணனும் திரும்பி வந்துட்டான். ஆமா, டின்னருக்கு என்ன கொண்டு வந்தரா? உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச புளி சாதமும் தயிர் சாதமும் கொண்டு வந்திருக்கேன் சீதா. எங்க பூந்தமல்லி கிராமத்திலே நாங்க வெளியே போனா பீட்சா தான் சாப்பிடுவோம். நீ இங்க வந்து புளி சாதம் தயிர் சாதம் அப்படிங்கிற. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் சிட்டிக்குள்ள போய் பீட்சா வாங்கிட்டு வரேன். 2 பேரும் பத்திரமா இருங்க. ஹலோ டார்லிங், எப்படிடா இருக்க? நாங்க இப்பதான் டென்ட் அடிச்சு டின்னருக்கு ரெடி ஆகிறோம். ஹலோ ஹலோ அண்ணா, இங்க சிக்னல் சரியில்லை. நான் அந்த பக்கமா போய் ஊர்மி கூட பேசிட்டு வந்துடுறேன். நீ இங்கே எங்கேயும் போயிடாது, சரியா? யாரடா அது ஊர்மி? அதுதான் நீ என்னோட ஊர்மில. சரி சரி போ. தனியா என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தா கேமரா எடுத்து அங்க ஓடிட்டு இருந்த மானை போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் டாக்டர் ராவ், டாக்டர் ரொம்ப நாள் அவங்களோட சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆள் தேடிட்டு இருந்தாங்க. டாக்டர் ராம், இவன் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கரெக்டா போகணும். இவன் பர்ஃபெக்ட்டா இருப்பான். அவங்கடா கோழிய. ராம் ஒண்ணுமே புரியலைங்க. ஏன் இவங்க நம்ம தூக்கிட்டு போறாங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க. ஆனா அந்த ஆள் இல்லாத காட்டுல அவங்க ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. டாக்டர் ராம கடத்திட்டு வந்து அவங்க டென்ட்ல போட்டு கைகாலெல்லாம் கட்டுறாங்க. டேய், எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்து கட்டி போட்டிருக்கீங்க? யாருடா நீங்க 2 பேரும்? தம்பி, பயந்துக்காத. எங்களோட ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டான ஆளை தேடிட்டு இருந்தோம். நீ பர்ஃபெக்டா இருப்ப, பிளஸ் தனியாவே இருந்தியா, அதான் உன்னை அமுக்கிட்டு வந்தோம். ஒண்ணுமில்லப்பா, நாங்க புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த மருந்து உனக்கு கொடுத்தா நீ குரங்கா மாறிடு. குரங்கா மாறின உன்னோட பிஹேவியர் 2 days ஸ்டடி பண்ணிட்டு உன்னை திருப்பியும் மனுஷனா மாத்தி அனுப்பிடுவோம், அவ்வளவுதான். என்ன கொரோனா மாத்த போறீங்களா? டேய் விட்டுடுடா ப்ளீஸ். நான் இன்னும் என்னோட வைஃப் கூட ஹனிமூனுக்கு கூட போகலடா. சில்லி பாய். டோன்ட் வரி. டேய் விடுங்கடா, நான் என்னோட சீதா கிட்ட போகணும். என்னடா இவன் தொல்லை தாங்க முடியல. அபி பாட்டர், சீக்கிரம் வாங்க, சிட்டில இருக்கிற லேபுக்கு போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் சக்சஸ் ஆகிட்டா காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாசலுவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது. தட்டினா விட்டத்தம் பட்டினா நொட்டத்தம் ஆனந்தம் காவேரிதான். அட சுக்கிர உச்சத்தில் லக்கதா மச்சத்தில் வந்தத கை காசுதான். என் மன்னத்தா எங்கும் விண்ணதா. இதுக்கு இடையில சீதாவும் லக்ஷ்மணும் கேம்ப் சைட்டுக்கு திரும்பி வந்தாங்க. லக்ஷ்மணா, உங்க அண்ணன் எங்க? தெரியல அண்ணி, இங்கதான் இருக்க சொல்லிட்டு போன் பேச போனேன். வந்து பார்த்தா காணோம். சீதாவும் லக்ஷ்மணும் பக்கத்துல எல்லா இடத்துலயும் ராம தேடினாங்க. ஆனா ராம எங்கேயுமே காணோம். அண்ணி அழாதீங்க அண்ணி, அண்ணன் இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பேன். வந்துடுவார், கவலைப்படாதீங்க. இல்ல லக்ஷ்மணா, உனக்கு தெரியாது. உங்க அண்ணன் பொய் சொல்லிட்டாருன்னு நான் அவரை ரொம்ப திட்டிட்டேன். என் மேல கோவிச்சிட்டு தான் அவர் என்னை விட்டு போயிருப்பாரு. அவர் இப்ப காணும்னு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு புரியுது நான் அவரை எவ்வளவு லவ் பண்றேன்னு. அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு காப்பி கேட்காரு. அவருக்கு நான் போன் பண்ணி ஹெல்ப் கேட்கிறேன்.
இவர் என்ன நம்ம அன்னைக்கு ரூட் போட்டுட்டு இருக்காரு? என்ன ஏதோ என்னை பத்தி சொன்ன மாதிரி கேட்டுது. ஒண்ணுமில்ல சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சீதா, கவலைப்படாதீங்க. இந்த சூப்பர் கப் அனுமானை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். நீங்க பத்திரமா இங்கே இருங்க. நான் ராமனை திரும்பி வரேன். பாதுகாப்புக்கு இந்த கண்ணை கையில வச்சுக்கோங்க. லக்ஷ்மணா, நீ கூட வா. நம்ம சூப்பர் கப் அனுமானும் காட்டுல எவ்வளவோ தேடினாரு. ஆனா ராம எங்கேயுமே காணும். அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நம்ம பழைய தமிழ் படத்துல எல்லாம் குடும்ப பாட்டு பாடி காணாம போனவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்படி ஒரு ட்ரை பண்ணா என்னன்னு யோசிச்சாரு. லக்ஷ்மணா, உங்க ஃபேமிலி ஐடென்டிட்டிக்கு ஏதாச்சும் குடும்ப பாட்டு வச்சிருக்கீங்க? டேய், இதுவாடா உங்க ஃபேமிலி பாட்டு? ஆமா சார். சரி, பாடி தொட. லக்ஷ்மணா, இதுவும் வந்ததும். ஆமா சார். சார் சார், இவங்க 2 பேரும் தான் என்ன தூக்கிட்டு வந்தாங்க. ராம், பயந்துக்காத. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இவனுக்கு 2 பேரும் மறுபடியும் எப்படியோ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சிட்டாங்க. நாங்களே தேடிட்டு இருந்தோம். எப்ப பார்த்தாலும் தலைவலிக்கு சாப்பிட்ற டைலான் மாத்திரை வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் சுத்திட்டு இருப்பாங்க. சரி, இப்போ வா, உன்னோட சீதா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சும்மா இருங்கடா, ஹாஸ்பிட்டல் போய் தரேன். என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க என்னை எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு தெரியாம நான் உங்களை ரொம்ப திட்டிட்டேன். ஏய் லூசு, இதுக்கு போய் ஆடுவாங்களா? எனக்கு உன் மேல கோவமே இல்லை. ஆனால் என்ன பாருங்க. போங்க, நான் மாட்டேன். நிலவே முகம் காட்டு, என்னை பார்த்து ஒளி வீசு, மலை போல் சுதி நீட்டு, இனிதான மொழி பேசு. டிஜே சந்தோஷமா இருக்கிற டைம்ல போடுற பாட்டா இது? போடு. ஓகே பாஸ்.